श्रीमात्रे नमः। सरोजम् निन्दन्ति नखकिरणकर्पूरशिशिरा निषिक्तमारारेः मुकुटशशिरेखा हिमजलैः स्फुरन्ति कामाक्षि स्फुटरुचिमये पल्लवचये तव धत्ते मैत्री அதிகசுதிருஷா பாதயுகலி. 52வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அம்பாளோட பாதங்களை அவளுடைய பாதாரவிந்தங்கள் பாத சரணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை ஒரு ஸ்திரீயாக பாவிச்சா. ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஸ்திரீயாக பார்த்தோம். இந்திரலோகத்து ஸ்திரீகள் எல்லாரும் அதுல நடனம், அங்க நடனம் ஆடுறா. அவளுடைய நடனத்திற்கு, பெண்கள் ஆடக்கூடிய அந்த நர்த்தனத்திற்கு நம்ம என்ன பேரு, லாஸ்யம் அப்படின்னு பேரு அப்படின்லாம் கூட அன்னைக்கு நம்ம சொன்னோம். அப்ப அவளுடைய பாத நகம் இருக்கு இல்லையா, அது அரும்பு மாதிரி இருந்தது. அவளுடைய நர்த்தனத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு புன்சிரிப்புடன் சந்தோஷப்பட்டு சிரிச்சா மாதிரி இருந்தது. அதுல இருந்த ஒளி, அந்த நகத்தில் இருந்த அந்த கிரணங்கள் அவளோட டான்ஸ பார்த்து திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு அப்படியே ஒரு புன்முறுவலை பூர்த்தது. அது அவளுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி, அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி, அவளுக்கு சபாஷ்னு சொல்லக்கூடியதாக இருந்தது. அவளை பாராட்டி சொல்ற மாதிரியான சொல்லை அம்பாளினுடைய கால் சிலம்பு எப்படி அவளுக்கு புரியும்? அது என்னன்னு தெரியும். நகம் அப்படி கிரணம் எப்ப பார்த்தாலும் தான் அது இருந்துட்டே இருக்குன்னா, அவளினுடைய அப்படியே லேசா அவ ஆடுறதுக்கு லேசா தாளம் போட்டா அந்த பாதத்தினுடைய சிலம்பு சத்தம் கொடுத்தது. அந்த சத்தமாகப்பட்டது அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம, வெரி குட் அப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி சபாஷ் பேஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு முடிச்சோம். இப்ப அப்போ அங்க என்னவா பாவிச்சா, ஸ்திரீயாக பாவித்தார். அதே மாதிரி இங்கேயும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. 52ல இருந்து 53லயும் பெண்ணாக பாவித்ததாகவே இருக்கு. அப்போ சரோஜம் நிந்தந்தி, நிந்தனை செய்கிறது. எதை நிந்தனை செய்கிறது? சரோஜம், தாமரையை. அப்ப தாமரையை நிந்தனை பண்றதுன்னா என்ன பண்றது? திட்டுறதுன்னு அர்த்தமா? இல்ல, வெட்கப்பட வைக்கிறது. என்ன? அந்த பாதத்தில் உள்ள அந்த கலர் தாமரைப்பூவை வெட்கப்பட வைக்கிறது. தாமரைப்பூ பாக்குறது நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு அது ஈக்குவல் ஆக முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் வர அது மலர்றது, அது கொஞ்சம் ஈக்குவல் ஆக முடியுமான்னு பாக்குறதுலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அது வெட்கமடைகிறது. அப்போ அந்த சரணங்கள், அவளுடைய பாதங்கள் பெண்ணாக பாவித்ததுனால அந்த தாமரை பூ வெட்கமடையும். ஒரு பெண் வெட்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தாமரை பூ அந்த பாதத்தோட அது பார்த்து நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்த்து ஜெயிக்க முடியலன்னு வெட்கப்பட்டுண்டு போற மாதிரி ஒரு பெண்ணாக பாவித்து அந்த பாதம் வெட்கப்படுற மாதிரி இருக்கு. எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க. அப்பேற்பட்ட அந்த பாதத்தில் நககிரண கற்பூர சிசிரா, நகமாகப்பட்டது, நகத்தில் உள்ள கிரணங்களாகப்பட்டது. அந்த கிரணங்கள் என்னும் அந்த கிரணங்கள் கற்பூரம்னா இந்த பச்சை கற்பூரம். இந்த இடத்துல பச்சை நம்ம எல்லாம் வச்சுட்டு இருக்க அந்த கெமிக்கல் கற்பூரம் கிடையாது. அந்த பச்சை கற்பூர மனத்தில் சிசிர அப்படின்னா குளிர்ச்சியாக, அந்த பச்சை கற்பூரம் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மனமும் சேர்ந்து அது குளிர்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த குளிர்ச்சியான அந்த கற்பூர மனத்தில் முக்குட்ட சசிரேகா ஹிமஜலைஹி இஷிக்தா மாராரேஹி. இப்ப யார் இத முக்குட்ட சசி ரேகா அப்படின்னு பார்த்தோம்னா, சசினா யாரு? சந்திரன். அப்ப அந்த சிவனோட அது எங்க இருக்கு? சிவனினுடைய தலையில், முகுட்டத்தில். யாரினுடைய முகுட்டத்தில்? சிவனினுடைய முகுடத்தில் அந்த சந்திரன் இருக்கு. அப்ப அந்த சந்திரன் இருக்கும் பொழுது அதுல என்ன, அப்படியே சந்திரன் ஒளி வீசின்னு இருக்கு. எப்படி இருக்கு? பாதத்துல இருக்கிற நகங்கள்ல இருக்கிற ஒளி மாதிரி அவர் தலையில இருக்கிற சந்திரனுடைய ஒளி. ஏற்கனவே அதுல இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? பச்சைக்கற்பூரத்தில் உள்ள குளிர்ச்சின்னு சொல்லியிருக்கோம். அப்ப சந்திரனில் உள்ள குளிர்ச்சி, இங்க பச்சை கற்பூரத்தில் உள்ள குளிர்ச்சி. அப்ப சந்திரனில் உள்ள குளிர்ச்சி அப்படியே இது பண்ணும்போது அப்படியே சின்ன 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 திவளைகளாக, பனித்துளிகளாக அதுல இருக்குமா. அந்த பனித்துளி பெருகி வருதாம். அப்படியே பெருகி வரும்போது சசி ரேகா, அந்த
ரிஃப்ளெக்ஷன் அப்படியே பெருகி வரும்பொழுது ஹிம ஜலைஹி அப்படியே பெருகி ஜலமா வருது, பெருகி ஜலமா வருது. அப்ப அந்த பனித்துளைகள் நனைஞ்சு வெளிப்பட்டு அது ஜலமா வந்து வெளிப்படும் பொழுது அதனுடைய காந்தி, எங்க சந்திரன்லேருந்து வரக்கூடிய அந்த காந்தி அது அதே மாதிரி எப்படி இருக்கு. இவாள்லாம் இந்த அந்த யாருடைய தலை, இது வந்து சிவனோட தலை. ஏன் சிவனோட தலை? மன்மதனை தோற்கடித்து வின் பண்ணவர். அப்ப அவருடைய தலையில இருக்கக்கூடிய அந்த சந்திரன், அந்த சந்திரனின் ஒளி வீசிட்டு இருக்கு. அதுல முத்து முத்தா பனி, அந்த பனி இந்த காந்தியினால பெருகி வரும் பொழுது அப்படியே ஜலமாக ஹிமஜலயமாக பெருகி வந்து நனைஞ்சு கீழே வருது. எங்க வருது அப்படின்னு பார்த்தால் அவளுடைய பாதங்களில் சொட்டுகிறது. அந்த பாதங்கள்ல சொட்டும் பொழுது என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சொட்டுறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பாதத்தினுடைய விரல்லாம் நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணிருக்கோம்? கற்பக மரத்தில் உள்ள அப்படியே இளந்தளிர்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம். ஏற்கனவே ஸ்ரீபாத சப்ததியில இருந்து நம்ம அப்படிதான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி அதுலயே ஒவ்வொரு கவியும் அவரும் அங்க பட்டத்திரியும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காரு, இங்க மூக்க கவியும் இப்படிதான் பண்ணியிருக்காரு. அததான் ஸ்புட ருச்சி மயே பல்லவ சயே. பல்லவம்னாக்க துளிர், புது துளிர், அப்படியே புதுசாக அந்த விரல்லாம் அப்படியே துளிர் விட்டா மாதிரி அப்படி இருக்கு. தவாதத்தே மைத்ரி, அது எப்படி இது பெண்ணா பாவிச்சிருக்கா இல்லையா, அவ அப்படியே அது வந்து அவ வெட்கப்பட்டு நிக்கிறா. அவ ரொம்ப வெட்கப்பட்டு அப்படியே எதுக்கோ தோத்து போயிட்டா மாதிரி அப்படியே நமக்கு வந்து அதோட தோத்து போனா மாதிரி ஒரு சோகத்தோடையும் கூட இருக்கா. யாரு? பாதம் என்னும் பெண். ஏங்கிறத அப்பதான் சொல்ல போறார், இனிமேதான் சொல்ல போறார். அந்த துளிர், அந்த பல்லவ செய்ய அப்படின்னும் பொழுது அந்த தளிர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள்லயும் அது அப்படியே படுறது. படும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா அந்த தாமரையோட இதை சேர்ந்து அப்படியே இருக்கும் பொழுது எங்க வரார் அப்படின்னு பார்த்தா தவாதத்தே மைத்ரி. மைத்ரின்னா ஃப்ரெண்ட்ஷிப். தவாதத்தேனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வழிப்போக்கனாக போகக்கூடிய, வழிப்போக்கர்கள்லாம் போவா இல்லையா ரோட்ல, அவ போகக்கூடிய, அவளோட போகக்கூடிய அந்த பெண்கள் அவர்களினுடைய மனைவியை ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆக்கிக்கணும்னு நினைக்கிறதாம் இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த கால். ஏன் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தால் இந்த பரமசிவனானவன் இருக்காரே, இவர் என்ன பண்ணியிருக்கார், இவளை விட்டு நகர்ந்து போயிருக்கார். நகர்ந்து போயிருக்கிற அந்த காரணத்தினால இந்த பாதமாகப்பட்டது, பெண்ணாக பாவிக்கப்பட்ட அந்த பாதமாகப்பட்டது நாயகனை பிரிந்த நாயகி மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அதனால்தான் தாமரை எப்படி அதுக்கு ஈக்குவலா நம்மளால வர முடியலையே, நம்ம தோத்து போயிட்டோமோ, நம்ம வந்து அதை விட குறைஞ்சு போயிட்டோமோ அப்படின்னு வெட்கப்பட்டு தயங்கி நிக்கிறதோ, அந்த மாதிரி அந்த கால் தயங்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது வழிபோக்கனாக வந்த ஒரு மனைவியினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி இருக்கு அவளுடைய பாதயுகலி. அவ்வளவு சுதிருஷா பாதயுகலி, அந்த பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான இதுவாக இருக்கு அந்த பாதமாகப்பட்டது. அப்படி நட்பு கொள்வது போல் இருக்கு. அந்த மாதிரி நட்புகளை எல்லாம் ஆகர்ஷிக்க கூடிய உன்னுடைய பாதத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மூக்க கவி சொல்றார். நதானாம் சம்பத்தேஹ அனவரதம் ஆகர்ஷண ஜபஹ பிரரோகத் சம்சார பிரசர கரிம ஸ்தம்பன ஜபஹ त्वदीयः कामाक्षि स्मरहर मनोमोहन जपः पटीयन्नः पायात् पदनलिन मञ्जीरनिनदः. பதநலின மஞ்சீர நினதக. பதம் பாதம் அவளுடைய சரணங்கள். நளின மஞ்சீர நளினமாக இருக்கக்கூடிய அவளுடைய பாதத்தில், மஞ்சீரம்னா கொலுசு, அந்த மஞ்சீரம் கொலுசு, அந்த கொலுசினுடைய ஒலி, அந்த ஒலி நீ நாதாக வணங்கக்கூடியவர்களுக்கு, அவளை வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த கொலுசின் ஒலி, கொலுசு ஒலி கொண்ட அந்த பாதமாகப்பட்டது என்னென்னலாம் கொடுக்கிறது, வணங்கக்கூடியவர்களுக்கு என்னென்னத்தெல்லாம் கொடுக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு போறோம். லாஸ்ட் லைன்ல எது இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன். நதானாம் சம்பத்தே, வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு, அப்படிப்பட்ட பாதத்தை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு, நதானாம் சம்பத்தே, சம்பத்துகளை கொடுக்கக்கூடியது. சம்பத்துன்னா என்ன? செல்வம். செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஜபகன்னு சொல்லியிருக்காரு. ஜபகனாக்க ஜபம் பண்றோம், ஒரு மந்திரத்தை வைத்துக் கொண்டு நாம ஜபிப்போம், அதுதான் ஜபம் அப்படிங்கிறார்.
அப்போ என்ன மாதிரி ஜபிக்கிறதுனால என்ன ஜபமா அது இருக்கு அப்படின்னு பார்த்தா அனவரதம் ஆகர்ஷண ஜபகா. அனவரதமும் அப்படின்னா அனவரதமும் கனக சபையுள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா எப்பவும். கனக சபை எத்தனை சபை இருக்கு? சிச்சபை, கனக சபை, தாமர சபை, எத்தனையோ சபைகள் இருக்குல்ல சிவபெருமானுக்கு. அந்த மாதிரி அது சபைகள். அனவரதமும் எப்பொழுதும் அவர் டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். அந்த மாதிரி இங்க அனவரதமும் ஜபம் பண்ணிட்டே இருப்பா. அந்த ஜபத்தால் ஆக்கர்ஷிக்கிறது, அட்ராக்ட் ஆகுது. என்ன யாரு? அவளுடைய பாதங்கள் அவளை அண்டி வந்து அவளை நமஸ்கரிக்கும் பக்தர்கள், அவள்களை நமஸ்கரிக்கும் பக்தர்களுக்கு செல்வத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவளாக, எப்பொழுதுமே ஆக்கர்ஷிப்பவளாக, அந்த ஆக்கர்ஷண ஜபம் பண்ணக்கூடிய மந்திரத்தை, என்ன செல்வம்? காசு பணம் இல்ல, அவளுடைய பாதத்தை எப்பயுமே புடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மந்திர ஜபம் என்னும் செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம். அவளுடைய பாதத்தை பிடித்து கொள்ளக்கூடிய செல்வம் என்னும் மந்திர ஜபத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. பிரரோகத் சம்சார பிரசர கரிம ஸ்தம்பன ஜபக. அடுத்த என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு விருட்சம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றது? அது அப்படியே சின்னதா வளர்றது, அப்புறம் பல்ல வரைச்சிக்கின்ற மாதிரி சின்ன சின்ன இது துளிர் விடுறது, கொஞ்சமா செடி வளர்றது, கொடியாருது, அப்படியாருது, கிளைகளா வருது. அப்படி கிளைகளா படர்ந்து அது வரும் பொழுது அதனுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நாமளும் தான் பிறக்கிறோம், எல்லாம் பண்றோம், சின்னதா இருக்கும், 10 வயசா இருக்கு, 5 வயசா, 20, 40, 50, 60, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம வளர்றதுன்றது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதை தடுக்கக்கூடிய அப்ப என்ன, ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டே இருக்கும் பொழுது தவறு சரி தவறுன்னே தெரியாம நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அவளுடைய பாதத்தை அண்டி அவளை நமஸ்கரித்து விட்டோமானால், அவளை கெட்டியா பிடிச்சு விட்டோமானால், அப்படிப்பட்ட பக்தனாக நாம் இருக்கும் காலத்தில் நம்மளை என்ன பண்ணுவாவ? தடுக்கும் ஸ்தம்பன ஜபமாக, ஸ்தம்பன ஜப மந்திரமாக. என்னத்தை தடுப்பா அப்படின்னா, நீ தவறுகள் செய்து வாழ்க்கையில் பலவிதமாக இப்படி அப்படி போயிட்டு இருந்தியானா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சக்கரத்திலேயே நீ சுழன்றுண்டே இருக்க வேண்டியதுதான். இந்த சம்சார துன்பத்தில் இருந்து, இந்த சம்சார துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடி வளர்றதே, அந்த கொடியினுடைய வளர்ச்சியில் இருந்து ஒன்ன கட் பண்றதுக்கு, அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு உரிய ஜப மந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தம்பன ஜபமாக அவள் இருக்கிறாள். அவளுடைய பாதம், அவளை பாதத்தை பிடிச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. சரி, அதுவும் முடிஞ்சது. ரைட். அடுத்தது 3வது லைன்ல பதிய காமாட்சி ஸ்மரஹர மனோ மோகன ஜபஹ. ஸ்மரஹர, ஸ்மரஹர அப்படின்னாக்க மன்மதனை எரித்தவர். ஹர அப்படின்னாக்க தோக்கடிக்கிறது. ஸ்மரஹர அப்படின்னா மன்மதனை எரித்தவர். மனோமோகன, அப்படிப்பட்ட மன்மதனை எரித்த அந்த ஈசனை யார் எரிச்சா? சிவன். சிவனை இப்ப அட்ராக்ட் பண்ணி தன்வசப்படுத்தணும். தன்வசப்படுத்தக்கூடிய அந்த மோகம் செய்யக்கூடிய சம்மோகன ஜபமாக இருக்கிற பாதம் சம்மோகன ஜபமாகவும் இருக்கிறது. அப்படி உன்னை வணங்க எல்லார் காதலியும் உன்னுடைய பாதத்தில் உள்ள அந்த சிலம்பானது மஞ்சீர பதனாலின மஞ்சீர நினதக அப்படின்னு லாஸ்ட் லைன்ல பார்த்தோம் இல்லையா? காமாட்சி தாயே, உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பினுடைய ஒலியானது உன்னுடைய பாதங்களில் வந்து விதவிதமா இப்படியெல்லாம் நமஸ்கரிக்கிறவாளுக்கு இப்படி விதவிதமான செல்வத்தை நீ கொடுக்கிறாயே, அப்பேற்பட்ட ஒலி என்னுடைய காதில் பட்டியான பாயாது, என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும், எனக்கு அது கேட்டுட்டே இருக்கட்டும், அதுவும் எனக்கு நான் கேட்டுட்டே இருக்கட்டும், நானும் உன்னை நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கிறேன், உன்னிடமிருந்து எல்லாவித செல்வங்களும் எனக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும்னு சொல்லி மூக்க கவி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். விதன் வீதா நாதே மம சிரசி காமாட்சி கிருபயா பதாம் போஜன்யாசும் பசு பரிபிருட பிராணதயிதே.
பிபாதோ யன்முத்ராம் பிரகடமுபகம்பா பரிசரம் திருஷானந்தியந்தே நளின பாவநாராயண முகாஹ. விதன்விதாநாதே மம சிரசி காமாட்சி கிருபையா. மம சிரசி காமாட்சி கிருபையா. அம்மா, உன்னுடைய தாமரை போன்ற உன்னுடைய பாதம், தாமரை போன்ற உன்னுடைய அந்த பாதத்தை மம சிரசி என்னுடைய எங்கள் தலை மீது கேட்கிறாரு. என்னோட தலை மீதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல கேட்கிறேன். நம்ம எல்லாரையும் சேர்த்து அதுல சொல்றாரு. எங்க எல்லாரோட தலையிலையும் வைத்து அம்மா காமாட்சி கிருபையா எங்களுக்கு கருணை புரி, எங்களுக்கெல்லாம் கருணை புரி. அப்பேற்பட்ட அந்த காமாட்சி யார் அப்படிங்கறத திரும்பவும் சொல்றார். அந்த அவர் பரமேஸ்வரனின் பிரேமைக்கு உயர்ந்தவள், பரமேஸ்வரனின் பிரேமைக்கு உகந்தவளான அந்த காமாட்சி, அவளினுடைய திருவடி சுவடுகள். அப்ப யாரவ? விதன்வீதா நாதே. நாதேனா நாதா அப்படின்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நிறைய கவித்துவமான இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நாதா நாதா அப்படின்னு நீங்க சினிமால எல்லாம் கூட நிறைய பார்த்திருப்பீங்க. நாதா அப்படின்னு கூப்பிடுறது. இங்க இடத்துல நாத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த இடத்தில் பரமசிவனை இந்த இடத்துல காட்டும் பொழுது அந்த பரமசிவனின் விதன்வீதாநாதே அப்படின்னும் பொழுது பரமசிவனின் பிரேமைக்கு உகந்தவளான காமாட்சி. பதாம்போஜன்யாசம் பசு பரிபிருட பிராண தயிதே. சரி, அது இருக்கட்டும். மூணாவது லைனுக்கு போலாம். பிபந்தோ என் முத்ராம். அவ எங்க இருக்கா? அந்த காமாட்சி எங்க இருக்கா? அவளை தெரியறதா இல்ல வேற ஏதாவது தெரியறதா? பிபந்தோ என் முத்ராம். இல்ல, முத்ரதான் தெரியுது. என்ன முத்ர தெரியுது? பிரகடமுப கம்பா பரிசரம். பிபந்தோ என் முத்ராம் பிரகடமுப. எங்க தெரியுது? கம்பா பரிசரம். கம்பா நதிக்கரையில தெரியுது. என்ன தெரியுது? முத்ர தெரியுது. என்ன முத்ர தெரியுது? அவளுடைய காலடி முத்திரை கம்பா நதிக்கரையில் தெரியுது. இப்பேற்பட்ட காமாட்சியினுடைய காலடி சுவடுகள், அந்த முத்திரை கம்பா நதி கரையில் பிபந்தோ என் முத்ராம் தெளிவா தெரியுது. அப்ப தெளிவா தெரியுது. என்னுடைய அந்த பாதத்திற்கு யார் யார் என்னென்ன பண்ணியிருக்கா? பதாம்போஜ நியாசம். பதாம்போஜ தாமரையில் பத அம்போஜ தாமரையில் உதித்தவர். யார் தாமரையில் உதித்தவர்? பிரம்மா. நியாசம் அவர் பூஜை பண்ணியிருக்கார். தாமரையில் உதித்தவர் தரிசிச்சிருக்கார், அவர் பூஜை பண்ணியிருக்கார். அப்புறம் பரிபிருட பிராண தைத்தே. அப்பேற்பட்டவர் ஒன்ன பூஜை பண்ணினார். அவர் மட்டும்தான் பண்ணினாரானா திருஷானந்தியந்தே நளின பவ நாராயண முகாஹா. அப்ப அந்த தாமரையை கையில் தரித்த, அந்த தாமரையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணனும் இந்த திருவடி அடையாளங்களை, எங்க கம்பா நதிக்கரையில இருந்த அந்த முதிரை படிச்ச அந்த அம்பாளினுடைய காமாட்சி தாயே உன்னுடைய திருவடியினுடைய சுவடுகளை அடையாளங்களை தரிசிச்சா. பிரம்மாவும் தரிசிச்சார், தாமரையில் உதித்த பிரம்மாவும் தரிசிச்சார், தாமரையே தரித்துக் கொண்டிருந்த நாராயணனும் தரிசிச்சார். சரி, அவளுக்கு தரிசிச்சாலே அவளுக்கெல்லாம் என்ன கிடைச்சது? திருஷா நான் அந்தியந்தே. அவளுக்கு என்ன கிடைச்சது? திருஷா பார்த்தா, தரிசனம் பண்ண பார்த்தா அப்படின்னாக்க தரிசனம் பண்ணா அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னா சகல சம்பத்தும் அவளுக்கு கிடைச்சது. சகல சம்பத்து பெற்று, சம்பத்தும்னா திரும்ப திரும்ப நீங்க காசு பணம்னு நினைக்க கூடாது. அவளுக்கு வேண்டியது என்னவோ அது. என்ன, இவள் எல்லாருக்குமே தாய், அவள் ஜெகஜனனி. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், பிரபஞ்சத்தின் தலைவி. அப்பேற்பட்டவள் அதையெல்லாம் பெற்று அவளுக்கு என்ன கிடைச்சது? திருஷான் ஆனந்த ஆனந்தியந்தே. அவர்களுக்கு உள்ளே ஆனந்தம், அப்படியே ஆனந்தம் எந்த அளவுக்கு உள்ள ஒரு பிளிஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கிடைச்சது. எதுக்கு? வெறும் உன்னுடைய பாத சுவடுகளை தரிசனம் பண்ணதுக்கே. யாருக்கு? பிரம்மாவிற்கும் நாராயணனுக்குமே அப்படி இருந்தா அப்பேற்பட்ட அந்த பாதத்தை, அததான் முன்னாடி ஆரம்பத்திலேயே அவர் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த பாதத்தை மாமா சிரசி காமாட்சி கிருபையா, அந்த பாதத்தை நீ என்னுடைய சிரசின் மீது வை, கருணையோடு வை, கருணை செய். அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்த அந்த தரிசனத்திற்கே அவளுக்கு உள்ளுக்குள்ள அவளுக்கு அந்த அளவுக்கு ஆனந்தம் நம்ம செல்வத்தை நீ கொடுத்திருக்க அப்படின்னும் பொழுது அப்பேற்பட்ட பாதத்தை எங்கள் சிரசின் மீது வைத்து கருணையோடு கருணை மழை எங்களுக்கு பொழிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்.
பிரணாமோத்யத் பிருந்தாரக முகுட மந்தார கலிகா விலோலல்லோலம்ப பிரகரமய தூம பிரச்சுரிமா பிரதீப்தः பாதாப்ஜ द्युति वितति पाटल्यलगरी कृशाणोः कमाक्ष्य मम दगतु संसार विपिनम् பிரணாமோத்யத் பிருந்தாரக முகுட மந்தார கலிகா. இப்போ தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்றா. தேவர்கள்லாம் யார்தான் காமாட்சியினுடைய எதுக்கு பண்ணல, ஒவ்வொருத்தரா நமஸ்காரம் பண்ணும் போது சொல்லிட்டு வரா, தேவர்கள் நமஸ்காரம் பண்றா, அனவரதமும் பண்றா. அப்படின்னா தினமும் பண்றா. எப்பயும் சொன்னோம், காலங்காத்தால எல்லாருமே தன்னுடைய தொழிலை துவங்குவதற்கு முன்னால் அம்பாளின் பாதத்தில் வணங்கி விட்டு செல்வார்கள். அப்படி பண்ணும்பொழுது எப்பொழுதும் என்ன பண்றா, அவளுடைய முடிகள் அவளுடைய பாதை. நான் பொம்மநாட்டிக்கு மட்டும்தானே முடி இருக்கும் கிடையாது. அவள் என்ன கிராப்பா வெட்டின்னு இருப்பா. எல்லாம் பாத்தீங்கன்னா முடி எல்லாம் இருக்கும். அதற்கு மீது மகுடம் சுட்டி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதோட அவ அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த முடிகள்லாம் அவளுடைய பாதத்தில் படும் வண்ணம் அவளை நன்னா குனிஞ்சு நன்னா நமஸ்காரம் பண்றா. அப்படி பண்ண போது அவளினுடைய தலையில அவ என்ன சூடின்னு இருக்கா, முக்குட்ட மந்தார கலிகா. முக்குட்டம் போட்டு இருக்கா. அந்த தலையில மந்தார புஷ்பத்தை சூடின்னு இருக்கா. அவளினுடைய தலையில மந்தார புஷ்பத்தை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவலோகத்து பெண்கள் அப்படின்னு நினைச்ச கூடாது, தேவர்களும் மந்தார புஷ்பத்தை சூடின்னு இருக்கா. அவ சூடின்னு இருக்கும் பொழுது அவ அந்த புஷ்பம் அந்த புஷ்பம் ஒரு கலர்ல இருக்கு. இவ தலையில இருந்து அம்பாளை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அதுக்கு மேற்பட்டு இந்த கூந்தல் அவளுடைய பாதங்கள்ல விழருது. இந்த கூந்தல் எப்படி இருக்கு அப்படின்னா கருவண்டு கூட்டம். இந்த வண்டுகள் அங்க அப்படியே மொய்க்கிற மாதிரி தேன் உண்ணுவதற்காக. எதுல? அந்த மந்தார புஷ்பத்துல. மந்தார புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பத்துல இந்த முடி விழும்பொழுது இவ நமஸ்காரம் பண்றா. மந்தார புஷ்பம் அது மேல முடி விழருது. அது எப்படி இருக்குன்னா அந்த பூல தேனை குடிக்க வர கருவண்டுகள் போல. அந்த கருவண்டுகள் நிறைய இருந்து அடர்த்தியா இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படின்னு மந்தார கலிகா விலோலல்லோல் லம்ப அப்படி அது குடிக்கிறதுக்கு எல்லாம் மடமடமடான்னு வச்சுக்கும் பொழுது பிரகரமய தூம பிரச்சுரிமா. தூமனாக்க புகை. அப்படியே ஒரு புகை வர மாதிரி அந்த இடத்துல ஒரு காட்சி, அந்த இடத்துல ஒரு காட்சி உற்பத்தியாருது. அடர்த்தியா புகை இருக்க மாதிரி தோன்றது அந்த இடத்துல. ஏன்னா அந்த மந்தார மலர், அம்பாளினுடைய பாதம், இந்த கருமையான இந்த முடி எல்லாமா சேர்ந்து ஒரு கலரை கொடுக்கறது. என்னன்னா அந்த மந்தார மலரில் அமர்ந்து கொண்டு வண்டுகள் தேனை குடிக்கும் பொழுது ஒரு புகையெல்லாம் நிறைய சேர்ந்து அடர்த்தியா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப அக்னி இல்லாம புகையுமா, நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவோம்ல. சொல்லிட்டாலே அக்னி இல்லாமல் புகையுமா. அப்ப இங்க அக்னி என்ன வருது, அக்னி அப்ப எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணோம் தான் சொன்னோம். பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணா தலையில இருந்த மந்தார மலர் முடி, அதுல இருந்த வண்டு, அதுல இருந்து புகை, அவ்வளவுதான் பார்த்தோம். அந்த பாதத்திலிருந்து வந்த ஒளியை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு 3வது வரி 4வது வரியில. அந்த பாதத்தில் இருந்து ஒளி வந்தது இல்லையா, அந்த ஒளிதான் வெளியில அப்படியே செங்கீற்றா வெளியில வந்துதான். ஏன்னா இத்தனை கலர்ல சேர்ந்து அது வெளியில வரணும். ஏற்கனவே தாமரை போன்ற பாதம், அப்புறம் விரல்கள்லாம் அப்படியே துளிர் விட்டது, அதுக்கப்புறம் நகைக்கிரணங்கள், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கே ஏற்கனவே பெரிய எக்ஸ்பிளனேஷன். இதுல இந்த மந்தார மலர், இந்த முடி, இதெல்லாம் சேர்ந்து வெளியில வரும்பொழுது அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா அது ஒரு ரெட் கலரை கொடுக்கறது. அந்த ரெட் கலர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த செங்கதிர் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. அதுதான் அக்னி மாதிரி இருக்கு. சரி, இந்த அக்னி என்ன பண்றது? மாமா தகது சம்சார விபினம். தகத்துனா தகனம் பண்றது. மாமா என்னத்தை தகனம் பண்றது அப்படின்னா மம தகது, என்னுடையதை தகனம் செய்கிறது. உன்னோடது என்ன அப்படின்னு பார்த்தா சம்சார விபினம். சம்சாரம் என்னும் சம்சார பந்தம், சம்சார விபினம் அப்படின்னா சம்சார பந்தம் என்னும் காட்டை அது எரித்து நம்மை
பாவங்களிலிருந்தெல்லாம் விடுதலை செய்து நமக்கு மோட்சத்தை அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பாதத்தை வணங்கி நாம் எல்லோரும் இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமகா. Thank you. வணக்கம்.